தங்க குவியல் ஒரு சொம்புல அப்படியே வெளியே வந்து நிக்குது. அந்த குவியலை பார்த்துட்டு ஈசா நபி சொன்னாங்க, ஷைத்தான, கொலகாரன, பாவிய சொல்லிட்டு போயிட்டாங்க. பின்னாடியே 2 பேர் வந்தாங்க. ஆஹா, யாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த தங்க சொம்பு 2 பேரும் கையில் எடுத்துக்கிட்டான். ஆளுக்கு போட்டி, உனக்கா எனக்கா. ஒரு கட்டத்துல ஒருத்தர் சொன்னார், நம்ம 2 பேரும் பங்கு பிரிச்சுக்கலாம், ஆனா 2 பேரும் நம்ம ரொம்ப கடுமையான பசியில இருக்கிறோம், என்ன செய்யலாம்? ஒருத்தர் சொன்னார், நீ போய் பட்டணத்துல ஏதாவது வாங்கிட்டு வா சாப்பிட. போனார். போகும்போது சூழ்ச்சியான எண்ணங்கள், நாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருவோம், இவருக்கு கொடுத்துட்டு ஆளை காலி பண்ணி அந்த சொம்ப நாம தூக்கிடுவோம். இந்த ஆள் இங்க என்ன பண்றார், ஒரு மரத்தின் கிளையை பிரிச்சு உடைச்சு அதை நல்லா கூர்மையாக்கி அவன் வந்தான்னா அவனுக்கு தெரியாமலே ஒரு சொல். 2 பேரும் சதி செய்தார்கள். 2 பேருக்கும் அந்த தங்கம் கிடைக்கல. 2 பேர் ரூஹு தான் போச்சு. பேசாம போயிருந்தா உயிரால் தப்பிச்சிருக்கோம். போன ஈசா நபி ரிட்டர்ன் வந்தாங்க. பார்த்தாங்க, சொம்பையும் பார்த்தாங்க, அந்த 2 பேரையும் பார்த்தாங்க. கொலகாரன, பாவிய, உன்கிட்ட நான் தப்பிச்சேன், பாவம் இந்த அப்பாவிகள் மாட்டிக்கிட்டாங்களா என்று சொல்லி ஈசா நபி அந்த இடத்தை விட்டு கடந்தார்கள். இந்த உலகத்துல பணம் தான் வாழ்க்கை என்று ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனால நிம்மதியா வாழவே முடியாது. குர்ஆன் தான் வாழ்க்கை. குர்ஆனைத்தான் நாம் ஓத வேண்டும், குர்ஆன் படித்தான் நாம் நடக்க வேண்டும். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் யார் இரையற்றமுடையவர்களாக வாழ்ந்தார்களோ, இரையற்ற இந்த உம்மத்தில் இருக்கா? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. குர்ஆனை தெரிந்திருந்தோம், ரமலான் மாதம் தெரிந்திருந்தோம், ஆமா ரமலான், ஆமா குர்ஆன் பாத்துக்கலாம், ஒரு உம்ரால செஞ்சுக்கலாம், ஒரு ஹஜ்ஜில, இது மாதிரி நிறைய பேர் இந்த கான்செப்ட்ல இருக்கிறாங்க. அதான் ஹஜ்ஜி செஞ்சா அன்னைக்கு பிறந்த பாலகனாமே அஜத்து சொன்னாரு பயான்ல, இங்க வா, அது தாளம் எல்லாம் தொழுது தீமை செஞ்சு ஒரு கட்டத்தை ஹஜ்ஜு முறால் போனதுதான். ஒன்ன மாதிரி பள்ளியாசு பக்கமே வராத பாவிக்கு கிடையாது. தப்பா விளங்கிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இறையச்சம் உடையவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்து விடும். 7வது அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், யார் இந்த மாதத்தில பொறுமையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு என் அருள் கண்டிப்பாக கிடைத்து விடும். இன்னைக்கு தொட்டாலே ஃபயரா மாறுறான். ஏன்பா தொழுகைக்கு வரலன்னு கேட்டா, டயரை கிழிக்கிறான், சீட்டை கிழிக்கிறான், கண்ணாடியை உடைக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு நடந்துச்சான்னு என்ன கேட்காதீங்க, நடக்குது, எல்லா இடங்கள்லயும் நடக்குது. இன்னைக்கு நன்மையை செய்யும் போது, நன்மை எட்டு வைக்கும் போது அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. 8வது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், தொழுகை இந்த மாதத்தில் எவன் சரியாக தொழுகிறானோ அவனுக்கு என்னுடைய அருள் கண்டிப்பாக கிடைத்து விடும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 6 விஷயங்களை சொல்றான். என் அருள் இல்லாவிட்டால் இந்த உம்மத்து எப்படி எல்லாம் கஷ்டப்படுவார்கள் தெரியுமா? நஷ்டவாளிகளாக, 2வது ஷைத்தான்களாக மாறி போவார்கள், 3வதாக அழிவு அவர்களுக்கு உண்டாகிவிடும், 4வது அல்லாஹ் சொல்கிறான், சர்ச்சையில நான் அவர்களை சிக்க வைப்பேன், கடுமையான சர்ச்சையில. அடுத்து 5வது சொல்லுகிறான், வேதனை அவர்கள் தொடர்ந்து தீண்டு கொண்டே இருக்கும். 6வது அவர்கள் தூய்மை அடையாதவர்களாக நான்